தற்போதுள்ள வளர்ச்சி வேகத்தின் அடிப்படையில் வருடத்துக்கு 80 மில்லியன் மக்கள் உலக சனத்தொகையோடு இணைகின்றனர். அப்போ வருடம் 80 மில்லியன் மக்கள் உலக சனத்தொகையோடு இணைகின்றனர். மற்ற கண்டங்கள் ரீதியாக உலக சனத்தொகை பரம்பலை நோக்கினால் அது ஒரு வட்ட வரைவில் உங்களுக்கு காட்டியிருக்கு. சில்லு விளக்கப்படம் எனவும் அதை அழைப்பார்கள். ஆசியா 60 வீதத்தினையும், ஆப்பிரிக்கா 16 வீதத்தினையும், ஐரோப்பா 10 வீதத்தினையும், ஆசியா 60 வீதத்தினையும், ஆப்பிரிக்கா 16 வீதத்தினையும், ஐரோப்பா 10 வீதத்தினையும், வட அமெரிக்கா 8 வீதத்தினையும், தென் அமெரிக்கா 5 வீதத்தினையும், ஆஸ்திரேலியா 1 வீதமாகவும் காணப்படுகின்றது. இதில் ஆசியா கண்டத்திலேயே அதிகளவான மக்கள் 60% மக்கள் வாழ்கின்றனர். அதே நேரம் ஆஸ்திரேலியாவில் மிக குறைந்த சதவீதமான மக்கள் வாழ்கின்றனர். இந்த 60% எவ்வாறு இப்படி போடப்பட்டதென்றால், %100 சமன் 360 பாகை, 1% சமன் 3.6. ஆகவே 60 தர 3.6 நாங்கள் பெருக்கினால் 216 பாகை வரும். இந்த 216 பாகையும் இந்த 60 வீதத்துக்கு உரியது. இவ்வாறே மற்றதெல்லாம் கணிப்பிடப்படும். அப்போ ஒரு வட்டத்தில் 360 பாகை. அவ்வாறு தான் இந்த படம் வரையப்பட்டிருக்கு. உலகின் 100 மில்லியனை விட அதிகமான மக்கள் தொகையை கொண்ட 23 நாடுகள் இனங்காணப்பட்டுள்ளன. சனத்தொகை பருமனின் அடிப்படையில் முன்னிலை வகிக்கும் 10 நாடுகள் பின்வருமாறு. முதலாவது இடத்துல சீனா, 2வது இந்தியா, 3வது ஐக்கிய அமெரிக்கா, 4வது இந்தோனேசியா, 5வது பிரேசில், 6வது பாகிஸ்தான், 7வது நைஜீரியா, 8 பங்களாதேஷ், 9 ரஷ்யா, 10 ஜப்பான். இந்த 10 நாடுகளுமே சனத்தொகை பருமனில் இன்று முன்னிலை வகிக்கும் நாடுகளாக காணப்படுகின்றது. ஆசியா கண்டத்தில் மட்டும் சீனா 1.39 மில்லியனாகவும், இந்தியா 1.27 பில்லியனாகவும், இந்தியா 1.27 பில்லியனாகவும் அதிக சனத்தொகை கொண்ட 2 நாடுகளாக இவை காணப்படுகின்றன. சனத்தொகை வளர்ச்சி தொடர்பான பண்டைய தரவுகளை ஆய்வு செய்யும் போது சனத்தொகை வளர்ச்சியின் காலகட்டங்கள் 2 அவதானிக்கலாம். இது முக்கியமான பகுதியும் கூட, நீங்கள் கவனமாக அவதானியுங்கள். அப்போ 2 காலகட்டங்களை நாங்கள் அவதானிக்கலாம். ஒன்று நீண்ட காலமாக மிகவும் மெதுவாக சனத்தொகை வளர்ச்சி அடைந்த காலப்பகுதி. அதாவது மனித இனத்தின் தோற்றம் தொடக்கம் ஏறக்குறைய கிபி 1750 ஆண்டு வரையான காலப்பகுதி. இங்கே என்ன மாற்றம் நடக்குதுன்னா, இயற்கை அதிகரிப்பு வேகம் மிகவும் தாழ்ந்த மட்டத்தில் காணப்படுகிறது. நீண்ட காலமாக உலக சனத்தொகை மிகவும் மெதுவாக வளர்ச்சி அடைந்திருக்கு. அதற்கான காரணம் பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் உயர்வாக இருந்தமை ஆகும். அப்போ முதலாவது காலகட்டத்தை அவதானிங்கள். திருப்பியும் நீண்ட காலமாக மெதுவாக சனத்தொகை வளர்ச்சி அடைந்த காலப்பகுதி. அப்போ பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் உயர்வாக இருந்த காலப்பகுதி. அது 2வது காலப்பகுதி கிபி 1750 தொடக்கம் குறுகிய காலப்பகுதிக்கு சனத்தொகை துரிதமாக வளர்ச்சி அடைந்த காலப்பகுதி. அதாவது இக்காலப்பகுதியில் இறப்பு வீதம் குறைவடைந்த அதே நேரம் பிறப்பு வீதம் உயர்வாக இருந்தமை அப்போ சனத்தொகை அதிகரிப்புக்கு காரணமாகியது. அப்போ முதலாவது காலகட்டத்தில் பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் உயர்வாக இருந்தபடியாக சனத்தொகை மிக குறைவாக இருந்திருக்கு. 2வது கட்டத்தில் பிறப்பு வீதம் குறைவடைந்து இறப்பு வீதம் உயர்வாக இருக்கிறதால சனத்தொகை மிக அதிகமாக காணப்பட்டிருக்கு. இந்த நிலைமையைத்தான் சனத்தொகை வெடிப்பு என அழைப்பார்கள். அதாவது பிறப்பு வீதம் குறைவடைந்து இறப்பு வீதம் குறைவடைந்து அதே நேரம் பிறப்பு வீதம் உயர்வாக இருக்கிற இந்த நிலைமைதான் சனத்தொகை வெடிப்பு என அழைக்கப்படுகின்றது. மற்றது சனத்தொகையின் துரித வளர்ச்சி பற்றி ஒரு அட்டவணை தரப்பட்டுள்ளது. பாருங்கள், 1750ஆம் ஆண்டில் 700 மில்லியனாக காணப்பட்டிருக்கு. 1800 1000 மில்லியனாக காணப்பட்டிருக்கு. அப்படியே 850 1200 அப்படியே சொல்லிக்கொண்டு வரலாம். 1975 4000 மில்லியன்,
1985 4850 மில்லியன். அப்புறம் அப்படியே வந்து கடைசியை நாங்கள் பார்த்தால் 2009 வந்து 6800 மில்லியன், 2011 வந்து 7000 மில்லியன். இதில் இந்த அட்டவணை என்னத்தை வெளிப்படுத்துனால் 1750 வந்து 1750 வந்து 700 மில்லியனாக காணப்படுகிறது. அதே நேரம் 1800 1000 காணப்படுகின்றது. இதுக்கான வேறுபாடு வந்து 300 மில்லியனாக காணப்படுகின்றது. அதே நேரம் 1975 4000 மில்லியனாக காணப்படுகிறது. 85 4850 மில்லியனாக காணப்படுகின்றது. இங்கே வந்து 10 ஆண்டு இடைவெளியில் வந்து 850 அதிகமாக காணப்படுகிறது. 2009 6800 மில்லியனாக காணப்படுகின்றது. 2011 7000 காணப்படுகிறது. இங்கே வந்து 2 ஆண்டு இடைவெளியில் சனத்தொகை வந்து 200 மில்லியனை தாண்டி இருக்கின்றது. ஆகவே இந்த சனத்தொகை வந்து தொடர்ச்சியாக காலம் குறைவானதாகவும் சனத்தொகை அதிகமானதாகவும் காணப்படுகிறது. இங்க முக்கியம் என்னன்னு சொன்னா வருடம்தான். அப்ப 750க்கும் 800க்கும் இடையில வந்து 50 ஆண்டு கால பகுதியில வந்து 300 மில்லியன் சனத்தொகை அதிகரித்திருக்கேங்க. அதாவது 50 ஆண்டு காலத்துல இவ்வளவு இருக்கேங்க. 1975 1985 கால பகுதியில வந்து 4000 4850 850 மில்லியன் சனத்தொகை அதிகரித்து 25 ஆண்டு கால பகுதி. அதே நேரம் 2009 2011 கால பகுதியில நாங்க பார்த்தால் 9ல் 6800 2011 7000 மில்லியனாகவும் காணப்படுகின்றதாகவே 2 ஆண்டு கால பகுதியில வந்து 200 மில்லியன் சனத்தொகை அதிகரித்திருக்கிற ஒரு பெரிய விடயம். அவை இந்த அட்டவணை வந்து சனத்தொகையின் துரித வளர்ச்சியினை தான் காட்டி வைக்கின்றது. அதே மாதிரி தான் இந்த அட்டவணைக்கு ஒரு கிராஃப் வரையப்பட்டிருக்கு. நிலைக்குத்துல வந்து சனத்தொகையின் அளவும் கிடையச்சில வந்து ஆண்டுகளும் தரப்பட்டிருக்கு. நீங்கள் அடிவா அவதானிங்கோ. 1800ஆம் ஆண்டில வந்து 1 மில்லியன் சனத்தொகை காணப்படுகிறது. 2 மில்லியன் சனத்தொகை ஆவதற்கு வந்து 1930 வந்து 2 மில்லியன் சனத்தொகை காணப்படுகிறது. 1960 வந்து 3 மில்லியன் சனத்தொகையாகவும் 1974 வந்து 4 மில்லியன் சனத்தொகையாகவும் 1987 ஆகும் பொழுது 5 மில்லியன் சனத்தொகையாகவும் 1999 ஆகும் போது 6 மில்லியன் சனத்தொகையாகவும் 2011 ஆகும் பொழுது 7 மில்லியன் சனத்தொகையாகவும் காணப்படுகின்றது. இதுல வந்து 1980 1930 காலப்பகுதியை நாங்க நோக்கினால் இந்த காலப்பகுதியை நோக்கினால் இந்த காலம் இதுவரைக்கும் நாங்க பார்த்தால் இந்த 30 ஆண்டுகள் இடைவெளி இருக்கு. 1800க்கும் 1930க்கும் இடையில இந்த 130 ஆண்டுகள் இடைவெளியில 800 1930 130 ஆண்டுகள் இடைவெளியில 1 மில்லியன் சனத்தொகை அதிகரிக்க எடுத்த காலம். 1 மில்லியன் சனத்தொகை அதிகரிக்க எடுத்த காலம் வந்து இவ்வளவு. அங்கால அட்டவணையை நாங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு போனால் மிக விரைவாக சனத்தொகை மிக வேகமாக அல்ல மிக துரிதமாக சனத்தொகை வளர்ச்சி அடைந்து போறதை காட்டி நிற்கின்றது. அப்ப இதேதான் அந்த வரைவும் முன்னர் கூறப்பட்ட அட்டவணையும் இந்த வரைவும் இதைத்தான் வெளிப்படுத்தி நிற்கின்றது. சனத்தொகை வளர்ச்சி 1950ஆம் ஆண்டின் பின்னரான காலப்பகுதியில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் சனத்தொகை வளர்ச்சியானது அபிவிருத்தி அடைந்த நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது துரிதமாக இடம்பெற்றிருக்கின்றது. 50க்கு பின்னர் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை விட அபிவிருத்தி அடைந்த நாடுகள் குறை வளர்ச்சியை கொண்டிருக்கு. இதைத்தான் இந்த அட்டவணை புலப்படுத்துது. பாருங்க, இங்கேயும் நிலைக்குத்துல சனத்தொகை தரப்பட்டிருக்கு, கிடையாச்சில ஆண்டுகள் தரப்பட்டிருக்கு. இதுல எல்லோ கலரால போடப்பட்டது வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அது இந்த வளர்ச்சி விகிதத்தை பார்த்தா குறைவாக இருக்கின்றது. ப்ளூ கலரால தரப்பட்டிருக்கிறது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், அது இந்த விகிதத்தை பார்த்தால் மிக அதிகமாக காணப்படுகின்றது.
இதான் இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கின்ற மாற்றம். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்லாம் அதிக சனத்தொகையை கொண்டு காணப்படுகின்றது. உலக சனத்தொகை பரம்பல். சனத்தொகை பரம்பல் என்பதன் மூலம் கருதப்படுவது புவி மேற்பரப்பில் மனிதன் புவியியல் ரீதியாக பரம்பி வாழ்கின்ற முறையாகும். அதாவது சனத்தொகை பரம்பல் என்பதன் மூலம் கருதப்படுவது புவி மேற்பரப்பில் மனிதன் புவியியல் ரீதியாக பரம்பி வாழ்கின்ற முறையாகும். உலக சனத்தை பரம்பலில் சமனற்ற தன்மை காணப்படுவதற்கு காரணம், சில இடங்களில் மக்கள் செறிவாக வாழ்கின்றார்கள், சில இடங்களில் மக்கள் ஐதாக வாழ்கின்றார்கள். இது சமனற்ற நிலையை தோற்றுவிக்கின்றது. சனத்தொகை அடர்த்தி மூலமே சனத்தொகை பரம்பல் விளக்கப்படுகின்றது. ஆகவே சனத்தொகை அடர்த்தி எனப்படுவது குறிப்பிட்ட ஒரு நில அலகினுள் வாழ்கின்ற சனத்தொகை ஆகும். சன அடர்த்தி எனப்படுவது குறிப்பிட்ட ஒரு நில அலகினுள் வாழ்கின்ற சனத்தொகை ஆகும். இது பொதுவாக 1 சதுர கிலோமீட்டருக்கு கணிப்பிடப்படுகின்றது. இப்போ சனத்தொகை அடர்த்தி கணிப்பிட வேணுமாக இருந்தால் சனத்தொகையின்கோள் நிலத்தின் அளவை போட்டு நாங்கள் கணிப்பிடும் பொழுது சனத்தொகை அடர்த்தி பெறப்படுகின்றது. உலகில் சனத்தொகை அடர்த்தி கூடிய 4 பிரதேசங்கள். இதுவும் உலக சனத்தொகையில முக்கியமான ஒரு பகுதி. உலகின் சனத்தொகை அடர்த்தி கூடிய 4 பிரதேசங்கள். அதில் கிழக்கு ஆசியா, அடுத்தது தெற்கு தென்கிழக்கு ஆசியா, அடுத்தது மேற்கு ஐரோப்பா, அடுத்தது ஐக்கிய அமெரிக்காவின் வடகிழக்கு கரையோர வலயம். விரும்பினால் உலக படங்களை இதில் குறித்து கொள்ளலாம். நான் குறிக்கும் பொழுது அப்போ அந்த 4 பிரதேசங்களையும் திருப்பி ஒருக்கா பார்ப்போம். கிழக்கு ஆசியா, தெற்கு தென்கிழக்கு ஆசியா, மேற்கு ஐரோப்பா, ஐக்கிய அமெரிக்காவின் வடகிழக்கு கரையோர வலயம். இவையே இன்றைக்கு சனத்தொகை அடர்த்தி கூடிய பிரதேசங்களாக இந்த 4 பிரதேசங்களும் காணப்படுகின்றது. அதிகளவு சனத்தொகை கொண்ட ஐக்கிய அமெரிக்காவின் வடகிழக்கு கரையோர வலயம் தற்போது 2வது சனத்தொகை வலயமாக மாற்றமடைந்துள்ளது. இது தற்போதைய மாற்றத்துக்குள்ள வரும் ஐக்கிய அமெரிக்கா வடகிழக்கு கரையோர வலயம் தான் 2வது சனத்தொகை வலயமாக இப்போ மாற்றமடைந்து வந்துள்ளது. உலகின் சனத்தொகை அடர்த்தியுடைய பிரதேசங்கள் எல்லாமே பெரும்பாலும் கரையோரத்தை அண்மித்து அமைந்துள்ளமை மற்றொரு சிறப்பம்சம். அதேமா நாங்கள் இந்த பார்க்கின்ற சனத்தொகை அடர்த்தியுடைய 4 பிரதேசங்களுமே கரையோரத்தை அண்மித்து தான் காணப்படுகின்றது. அப்போ கரையோரத்தை அண்மித்து காணப்படுவதற்கான அதுக்கு முதலில் நான் இந்த 4 பிரதேசங்களையும் சொல்லி போட்டாங்க அளவாரன் கவனிங்கோத சனத்தொகை அடர்த்தியுடைய 4 பிரதேசங்களும். ஒன்று கிழக்காசிய வலயம். கிழக்காசிய வலயம் இதுக்குள்ள ஜப்பான், வடகொரியா, தென்கொரியா, சீனா, தாய்வான் போன்ற நாடுகள் எல்லாம் உள்ளடங்கும். இது கிழக்காசிய வலயம். அடுத்த 2வது தெற்கு தென்கிழக்காசிய வலயம். அப்போ தெற்காசிய நாடுகளுக்குள்ள இந்திய துணைக்கண்டத்தோடு சேர்ந்த நாடுகள் எல்லாம் வரப்போது இது. அதே மாதிரி இங்கால இந்த ஜாவா, சுமாத்ரா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மலேசியா இந்த நாடுகள் எல்லாம் இதுக்கு உள்ளடங்கும். இது தெற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள். அடுத்தது மேற்கு ஐரோப்பிய நாடுகள். இதுக்குள்ள பிரித்தானியா இந்த பகுதிகள், இந்த போர்த்துகல், பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து இவ்வாறான இந்த பகுதிகள், இந்த ஐரோப்பான மேற்கு பக்கம் உள்ள நாடுகள் எல்லாம் இந்த வலயத்துக்குள்ள வரும். அடுத்தது நாங்கள் பார்த்தா அமெரிக்காவின் கிழக்கு கரையோரமாக கிழக்கு கரையோர வலயத்தில் அடங்குகின்ற நாடுகள். இது புளோரிடா, இங்கே நியூயார்க், இந்த போஸ்டன் இந்த நாடுகள் எல்லாம் இதுக்குள்ள உள்ளடங்கும். திருப்பியும் ஒருக்கா பார்ப்போம். இந்த 4 முக்கியமான பிரதேசங்கள். ஒன்று கிழக்காசிய நாடுகள், நீங்கள் குறிக்க பழகி கொள்ள வேணும். இது கிழக்காசிய நாடுகள். அடுத்தது தெற்கு, இந்த நாடு தெற்கு, இங்கால தென்கிழக்கு ஆசியா இங்கால. அப்போ தெற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள். 3வது மேற்கு ஐரோப்பிய நாடுகள். அப்போ இந்த பிரித்தானியாவோட உட்பட்ட இந்த இங்கால இருக்கிற இந்த நாடுகள் எல்லாம் இதில் வரும். அடுத்த 4வது இந்த அமெரிக்கா என்ற கிழக்கு கரையோர வலயம். இந்த பகுதியில் உள்ளடக்கிய பிரதேசங்கள் எல்லாம் இதுக்குள்ள வரப்போகுது. இந்த 4ம் மிக முக்கியமான பிரதேசங்களாக காணப்படுகிறது. அதை நீங்கள் அவதானித்துக் கொள்ள வேணும். ஏன் இந்த பிரதேசங்கள், இந்த 4 பிரதேச வலயங்களும் குறித்தும் இந்த 4 பிரதேச வலயங்களிலும் ஏன் சனத்தொகை அடர்த்தி மிக அதிகமாக இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தால், அங்கே மனிதன் வாழ்வதற்கான ஒப்பான சூழ்நிலை காணப்படுகின்றது. அதாவது பௌதீக சூழல், போக்குவரத்து வசதி, வர்த்தகம், பொருளாதார நடவடிக்கை. நாங்கள் பௌதீக சூழல் என்னும் பொழுது நாங்கள் பார்த்தால், இப்போ கரையோரங்கள்லானே அதிகமான மக்கள் வாழ்கிறோம் என்று சொல்லினோம். ஒன்றில் பள்ளத்தாக்கள் இருக்கு, அங்கே விவசாயத்துக்கும் அதே நேரம் வளங்கள் அதிகமாக கரையோரத்தை நாடி இருக்கிறதால, அங்கே கைத்தொழில்களை நிறுவக்கூடியதாக இருக்கிறதால மக்கள் வேலை வாய்ப்புகளை தேடி
இல்லை விவசாயம் செய்வதற்கான மக்கள் அங்கே பெருந்தொகையாக கூடுகின்றார்கள். ஆகவே அங்கே பௌதிக சூழல் அந்த மனிதன் சென அடர்த்தியை தீர்மானிக்கின்றது. மற்றது அதுக்கேற்ற போக்குவரத்து வசதிகள் வலை பின்னல் வடிவத்தில் அமைந்து காணப்படுகின்றது. வர்த்தக நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றது. அதே நேரம் பொருளாதார நடவடிக்கைகள் தான் அந்த கரையோரங்களை அண்டி இப்போ நாங்கள் சொன்னோம் கைத்தொழில் விவசாயத்தின் மூலம் ஈட்டப்படுகின்றது. சேவைகள் ஓக்கம் நாங்கள் இந்த காரணங்களால் தான் மனித வாழ்வுக்கு ஒப்பான சூழ்நிலை காணப்படுவதால் இங்கே மக்கள் மிக செறிவாக வாழ்கின்றார்கள். உலகின் மில்லியன் நகரங்களில் பெரும்பாலானவை சனத்தொகை அடர்த்தி கூடிய வலயங்களில் காணப்படுகின்றன. கூடுதலான மில்லியன் நகரங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தா தெரியும் சனத்தொகை அடர்த்தி கூடிய வலயங்கள் காணப்படுகின்றது. சங்காய், பீஜிங், டோக்கியோ இப்படி பல நகரங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். சனத்தொகை அடர்த்தி கூடிய நகரங்கள். சனத்தொகை வலயங்கள் உலகின் 10% நிலப்பகுதியை உள்ளடக்கி இருக்கின்றது. இந்த சனத்தொகை செறிவு கொண்ட இந்த வலயங்கள் 4ன்னு சொன்னனே, இந்த 4 வலயங்களும் 10% நிலப்பகுதியை உள்ளடக்கி இருக்கின்றது. இங்கே 64% சனத்தொகையினர் வாழுகின்றார்கள் இந்த பகுதிகளில். அடுத்தது இன்னொரு விடயம் நீங்கள் பார்க்க வேணும். உலகின் 2ஆம் நிலை சனத்தொகை மையம். உலகின் 2ஆம் நிலை சனத்தொகை மையம். அப்ப உலகில் சனத்தொகை கொண்ட பிரதேசங்களுக்கு மேலதிகமாக அதிக சனத்தொகை அடர்த்தி கொண்ட 2ஆம் நிலை சனத்தொகை செறிவு மையங்கள் காணப்படுகின்றது. இந்த 2ஆம் நிலை சனத்தொகை மையங்களாக நாங்கள் பார்த்தால் வட அமெரிக்காவின் கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு கரையோர வலய மையங்கள். வட அமெரிக்கா இந்த கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு கரையோர மையங்கள், அதாவது ஐக்கிய அமெரிக்காவின் நியூயார்க், போஸ்டன், சான் பிரான்சிஸ்கோ நகரங்கள் வரையான பகுதிகள் இதுக்குள்ள உள்ளடங்கும். தென் அமெரிக்காவின் வடகிழக்கு கரையோர வலய மையங்கள். அப்போ பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரங்கள் வரையான பகுதி தென் அமெரிக்கான கிழக்கு கரையோர வலயங்களுக்கு உள்ளடங்கும். நைல் நதி கழிமுக பிரதேச வலயம் இது எகிப்தின் ஹைரோ நகரத்தினை அண்டி காணப்படுகின்றது. மேற்கு ஆப்பிரிக்காவின் சியராலியோன், லைபீரியா, ஐவரி கோஸ்ட், கானா போன்ற நாடுகள் இந்த மேற்கு ஆப்பிரிக்கா அருகிலுள்ள மையங்களுக்கு வேற போன்ற இவை 2ஆம் நிலை சனத்தொகை செறிவு கொண்ட மையங்களாக காணப்படுகின்றது. இதனை உலகப்படத்தின் மூலம் உங்களுக்கு காட்டலாம். உலகப்படம் இருந்தால் நீங்கள் இதுகளை குறித்தும் கொள்ளலாம். அமெரிக்காவின் சனத்தொகை 2ஆம் நிலை சனத்தொகை கொண்ட மையங்களாக இதில் நாங்கள் பார்த்தால் நியூயார்க் பாருங்க, நியூயார்க் கிழக்கு பகுதி, வடகிழக்கு பகுதியில் போஸ்டன், மேற்கில் சான் பிரான்சிஸ்கோ நகரங்கள் உள்ளடங்குகின்றது. அப்ப இந்த நகரங்களுக்குள்ள தான் 2ஆம் நிலை சனத்தொகை செறிவாக காணப்படுகின்றது. அடுத்தது தென் அமெரிக்காவின் கிழக்கு கரையோர வலயங்கள். அதாவது பிரேசில்ல இருந்து ரியோ டி ஜெனிரோ வரையான இந்த பகுதிக்குள்ள 2ஆம் நிலை சனத்தொகை செறிவு கொண்ட பிரதேசங்களாக காணப்படுகின்றது. அடுத்தது நைல் நதி கழிமுக பிரதேச வலயம். உங்களுக்கு தெரியும், இங்கே இருந்து ஆறு ஓடினால் இங்கே கழிமுகம். இதில் எகிப்தின் கைரோ இந்த பிரதேசத்துக்குள்ள 2ஆம் நிலை சனத்தொகை அதிகமாக காணப்படுகின்றது. அதே நேரம் ஆப்பிரிக்காண்ட மேற்கு பகுதியில் சனத்தொகை செறிவாக காணப்படுகின்றது. இந்த நாடுகளை உள்ளடக்கிய பகுதி இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சியராலியோன் இதில் இருக்கிற இந்த நாடு. அடுத்தது லைபீரியா, அதுக்கு அடுத்து காணப்படுகின்ற இந்த நாடு. அடுத்தது ஐவரி கோஸ்ட், அதுக்கு அடுத்து காணப்படுகின்ற நாடு. மற்றது கானா, அதுக்கு அடுத்து காணப்படுகின்ற நாடு. ஆகவே இந்த நாடுகளுக்குள்ள 2ஆம் நிலை சனத்தொகை வலயம் ஆப்பிரிக்கான மேற்கு பகுதியில் அதிகரித்து காணப்படுகின்றது. திருப்பி ஒருக்கா பார்க்கலாம். அதாவது ஐக்கிய அமெரிக்காவின் நியூயார்க், இது போஸ்டன், இங்க சான் பிரான்சிஸ்கோ இந்த பகுதிகள். அப்ப கிழக்கு, வடகிழக்கு, மேற்கு பகுதிகள் ஐக்கிய அமெரிக்காண்ட. தென் அமெரிக்காண்ட இந்த பிரேசில்ல இருந்து இந்த ரியோ டி ஜெனிரோ வரையான இந்த பகுதிகள். ஆப்பிரிக்காவின் எகிப்தின் ஹைரோ இந்த வலயம் வரையான பகுதிகள். அதே நேரம் ஆப்பிரிக்காண்ட மேற்கு பகுதி, இது கழிமுக பகுதி. அதாவது ஹைரோ நைல் நதி கழிமுக பகுதி, அது எகிப்தில் இந்த இடத்துல வரும்.
ஆப்பிரிக்கான மேற்கு பகுதியில் இந்த நாடுகள்கிட்ட இந்த சியராலியோன், இந்த லைபீரியா, இந்த ஐவரி கோஸ்ட், இந்த கானா போன்ற இந்த தொடர்ந்து வருகின்ற இந்த நாடுகள்கிட்டையும் இன்று வந்து 2ஆம் நிலை சனத்தொகை வலயமாக இது பிரகடனப்படுத்தப்பட்டு இதிலையும் நிறைய சனத்தொகையினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகில் அதிக சனத்தொகை கொண்ட பிரதேசங்கள் மற்றும் 2ஆம் நிலை சனத்தொகை மையங்களுக்கு அருகில் முதல் நான் சொன்ன 4 அடர்த்தி கூடிய பிரதேசங்கள், அதை விட 2ஆம் நிலை சனத்தொகை மையங்களுக்கு அருகில் மொத்த சனத்தொகையில 80% வாழ்கின்றனர். இந்த பிரதேசங்களில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சனத்தொகை அடர்த்தி வந்து 65 பேரை விட மிக அதிகமாக காணப்படுகின்றது. 65 பேரை விட அதிகமாக காணப்படுகின்றது. உலகில் அடுத்ததுக்கு நாங்கள் வருவோம். உலகில் சனத்தொகை 5ஆக வாழும் பிரதேசங்கள். உலகில் சனத்தொகை 5ஆக வாழும் பிரதேசங்கள். உலகின் மொத்த நிலப்பரப்பில் ஏறத்தாழ 65% நிலப்பரப்பு சனத்தொகை 5ஆன பிரதேசங்கள் ஆகும். 65% நிலப்பரப்புல சனத்தொகை 5ஆக வாழுகின்றது. அந்த பிரதேசங்கள் பின்வருமாறு பார்ப்போம். குளிர்பாலைவன பிரதேசங்கள், அது அந்தார்டிக் ஆர்டிக் பிரதேசங்கள். வெப்ப பாலைவன பிரதேசங்கள், ஆப்பிரிக்கா கண்டத்தின் சஹாரா, மத்திய ஆஸ்திரேலியா போன்ற வெப்ப பாலைவன பிரதேசங்கள். அடுத்து மலை பிரதேசங்கள், மலை பிரதேசங்கள், இமாலயம், அந்தீஸ், ரொக்கி போன்ற இந்த பிரதேசங்கள். மற்றும் அயன மலைக்காட்டு பிரதேசங்கள், அமேசன், கொங்கோ. இந்த பிரதேசங்கள்ல நான் குறிப்பிட்ட இவ்வளவு பிரதேசங்கள்லையும் சனத்தொகை மிக 5ஆக வாழுகின்றனர். அந்த உலக படத்துல அந்த இடங்கள் இருக்க பார்ப்போம். வந்து குளிர்பாலைவன பிரதேசம், அதாவது குளிர் 66 பாகை ஆர்டிக்கு மேல குளிர் பிரதேசங்கள் தான் இந்த ஆர்டிக் பிரதேசங்கள். மற்றும் அந்த ஆர்டிக் பிரதேசங்கள் வந்து குளிர்பாலைவன பிரதேசங்களாக கொள்ளப்படுகின்றது. வெப்ப பாலைவன பிரதேசங்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தின் சஹாரா மற்றது மத்திய ஆஸ்திரேலிய பிரதேசங்கள் வெப்ப பாலைவன பிரதேசங்களாக கொள்ளப்படுகின்றது. மலை பிரதேசங்கள் இதுல வட அமெரிக்காண்ட ரொக்கி, தென் அமெரிக்காண்ட அந்தீஸ், மற்றது இந்திய துணை கண்டத்தில் இங்க இமாலயம். இந்த பிரதேசங்கள் வந்து மலை பிரதேசங்களாக கொள்ளப்படுகின்றது. அயன மலைக்காட்டு பிரதேசங்கள் இதுல வந்து அமேசன், இந்த பிரேசிலுக்குள்ள வரும் இந்த அமேசன், மற்றது கொங்கோ இங்க இருக்கு. கொங்கோ நாட்டுன்னு இந்த கரையத்துல கொங்கோ. இவை வந்து அயன மலைக்காட்டு பிரதேசங்கள். இங்க வந்து சனத்தொகை மிக 5ஆக வாழுகின்றன. திருப்பி பார்ப்போம். முதலாவது குளிர்பாலைவன பிரதேசங்கள், ஆர்டிக் அந்தார்டிக் பிரதேசங்கள். நீங்கள் படம் இருந்தால் குறிப்பது நல்லது. ஆர்டிக் அந்தார்டிக் பிரதேசங்கள். அடுத்தது வெப்ப பாலைவன பிரதேசங்கள், ஆப்பிரிக்காவின் சஹாரா பிரதேசம், மற்றது மத்திய ஆஸ்திரேலிய பிரதேசம், மற்றது மலை பிரதேசங்கள், அதுல ஹிமாலயம், ரொக்கி, அந்தீஸ் பிரதேசங்கள். நேரம் அயன மலைக்காட்டு பிரதேசங்கள், அமேசன், இந்த அமேசன் பிரதேசம், இந்த பகுதி அமேசன், மற்ற கொங்கோ பிரதேசங்கள். இவை வந்து உலகின் சனத்தொகை மிக 5ஆக காணப்படுகின்ற பிரதேசங்கள். இந்த பிரதேசங்கள்ல சன அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 5 பேரை விட குறைவாகும். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 5 பேரை விட குறைவாகும். இந்நிலைக்கு பிரதேசங்களின் பௌதீக தரை தோற்றமும் காலநிலையுமே காரணம். ஏன் 5ஆக மக்கள் இங்க வாழுகினோம்னா அதுக்கான காரணம் வந்து பௌதீக நிலத்தோற்றமும் காலநிலையும் தான் அங்க மக்களை 5ஆக வாழ தீர்மானித்திருக்கு. சனத்தொகை அடர்த்தி கூடிய பிரதேசங்கள், சனத்தொகை 5ஆன பிரதேசங்கள் என்பவற்றினை விட உலகின் ஏனைய பகுதிகளில் நடுத்தர சனத்தொகை பரம்பல் ஒன்றினை அவதானிக்கலாம். இங்க வந்து சனத்தொகை அடர்த்தி, இப்ப நாங்க சொன்ன சனத்தொகை கூடிய பிரதேசம், குறைந்த பிரதேசம் தவிர்ந்த ஏனைய பிரதேசங்கள்ல வந்து சனத்தொகை அடர்த்தி 5 தொடக்கம் 65 பேர் வரையும் காணப்படுகின்றனர். அப்ப 5ஆன பிரதேசத்துல 5 பேருக்கு குறைவு, அடர்த்தி கூடிய பிரதேசத்துல 65க்கு மேல, இடைப்பட்ட பிரதேசத்துல 5க்கும் 65 பேருக்கும் இடையான மக்கள் வாழ்கின்றனர். சனத்தொகையின் சமநிட்ட பரம்பலில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். பல காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. தனித்தனியே சொல்ற காரணங்களை நாங்கள் பிரதானமா 2 பிரிவுக்கு உள்ளடக்கலாம். ஒன்று வந்து பௌதிக காரணி, அடுத்தது வந்து மானிட காரணி. பௌதிக காரணி என்று புவியியல் இயல்பாக அமைந்திருக்கிற விடயங்களை நாங்கள் சொல்லணும். மானிட காரணி மனிதனால் உருவாக்கப்பட்ட காரணிகள்.
இதில் வந்து பௌதீக காரணி என்று நாங்கள் சொன்னால் காலநிலை, தரை தோற்றம், அதில் உள்ள படத்தையும் அவதானியங்கள். காலநிலை, தரை தோற்றம், நீர் வடிகால் அமைப்பு, இவை 3 முக்கியம். இதை விட இயற்கை வளங்களின் பரம்பல், இயற்கை தாவரங்களின் பரம்பல், இவை பௌதிக காரணிகளாக தீர்மானிக்கப்படுகின்றது. அடுத்து பார்ப்போம். இந்த பௌதிக காரணிகளுக்கு நாங்கள் புவி மேற்பரப்புல நிலவுண்ட காலநிலை வேறுபாடுகளுக்கு ஏற்ப மனித வாழ்வுக்கு உவப்பான உவப்பெற்ற பிரதேசங்களில் வேறுபட்ட அளவுகளில் சனத்தொகை பரம்பி இருக்கின்றது. அப்ப சனத்தொகை அடர்த்தி ஏனென்று சொன்னால் அயனமண்டல காலநிலை, இடைவெப்ப காலநிலையில மக்கள் அதிகமாக நல்ல காலநிலை அங்கே இருப்பதாக மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதால வந்து அங்க சனத்தொகை அதிகமாக அடர்த்தியாக காணப்படுகின்றது. மற்ற சமவெளிகள் வளமான மண் வந்து விவசாயம் செய்வதற்கு, மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற சிறந்த தரை தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நதி பள்ளத்தாக்குகள், உங்களுக்கு தெரியும், இந்த நதி பள்ளத்தாக்குகளுக்கு அண்மையில நிறைய மக்கள் வாழ்கின்ற உலகத்துல. அப்ப நைல் நதி பள்ளத்தாக்கு, இந்து கங்கை சமவெளி பள்ளத்தாக்கு, இந்த சிறந்த வடிகால் அமைப்பு காணப்படுறதால இங்கேயும் மக்கள் அதிகமாக வாழ்கின்றன. இந்த காரணங்களால தான் சனத்தொகை அடர்த்திய ஒரு பிரதேசங்களாக இவை மாறி உள்ளன. ஏன் ஐதாக வாழ்கினம் என்றதுக்கு இங்க பார்ப்போம். குறைவான வெப்பம், கடுங்குளிர் நிலவும் முனைவு பிரதேசம். குறைவான வெப்பமும் கடுங்குளிர் நிலவும் முனைவு பிரதேசங்கள் ஒன்று. அடுத்து வந்து கூடிய வெப்பமும் குறைவான மழைவீழ்ச்சியின் நிலவும் பாலைவன பிரதேசங்கள். அடுத்தது கூடிய வெப்பமும் கூடிய மழைவீழ்ச்சியும் கூடிய அமேசான், கொங்கோ வடிநில பிரதேசங்கள். இவை காலநிலைகளை தீர்மானிக்கும் காரணிகளாக காணப்படுகின்றன. அடுத்து மனித வாழ்வுக்கு உவப்பெற்ற உயர்மலை பிரதேசங்கள், இமாலயம், அந்தி, ரொக்கி போன்ற மலைகள் பிரதேசங்கள், இது தரை தோற்றத்தை தீர்மானிப்பதாக இருக்கின்றது. இந்த காரணிகளால உலகத்துல சனத்தொகை ஐதாக வாழுகின்றார்கள். அதாவது பௌதிக காரணிகள் பார்த்த நாங்கள் அடுத்தது மானிட காரணிகளுக்கு வருவோம். இதுல கைத்தொழில் இட அமைவு, நகராக்கம், வர்த்தக மையங்கள், துறைமுகங்கள், உட்கட்டமைப்பு வசதிகளின் விருத்தி, சேவை வசதிகளின் விருத்தி, இவை வந்து சனத்தொகையை தீர்மானிக்கும் மானிட காரணிகளாக காணப்படும். முதல் பௌதிக காரணிகள் பார்த்த நாங்கள் இங்க வந்து மானிட காரணிகள் பார்க்கிறோம். கைத்தொழில் இட அமைவு, உங்களுக்கு தெரியும், கரையோர பிரதேசங்களில் கூடுதலாக வளம் இருக்க அந்த வளத்தை நம்பி நிரம்ப கைத்தொழில்கள் ஆரம்பிக்கப்படும். அதனை தொடர்ந்து வேலை வாய்ப்புக்காண்டி நிறைய மக்கள் அங்கு கூடுவார்கள். ஆகவே அந்த மானிட காரணிகளை தீர்மானித்திருக்கு. இதன் மூலம் நிறைய மக்கள் உருவாக அங்க வந்து நகராக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மற்றது கரையோரங்கள், துறைமுக வசதிகள், பொருட்களை ஏற்றி இறக்குவதற்கேற்ற துறைமுக வசதிகள் காணப்படுறதால, மற்றது உட்கட்டுமான வசதிகள், அது போக்குவரத்து, இவ்வாறான வசதிகள், சேவை, வங்கி காப்புறுதி, இவை எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறதும் மானிட காரணிகளாக காணப்படுகின்றன. இதை விட நிர்வாக நடவடிக்கைகளின் இடமைப்பு, அரசியல் சிறப்பாக நம்புகின்றவையினால் எல்லாம் இந்த மானிட காரணிகள் இந்த சனத்தொகை சரிவை தீர்மானித்திருக்கு. சனத்தொகை அதிகரிப்பினால் ஏற்படும் பிரச்சனைகள், சனத்தொகை அதிகரிப்பினால் ஏற்படும் பிரச்சனைகள் ஒன்று இடநெருக்கடி, சேரி உருவாக்கம். இடநெருக்கடி, சேரி உருவாக்கம். அடுத்த பிரச்சனை வந்து தூய குடிநீர் பிரச்சனை. அடுத்தது வந்து சூழல் மாசடைதல். அடுத்தது வேலையின்மை, குற்றச் செயல்கள் அதிகரிப்பு, கீழுழைப்பு போன்றவை சனத்தொகை அதிகரிப்பினால் ஏற்படும் பிரச்சனைகளாகும். அதாவது சனத்தொகை அந்த மில்லியன் நகரங்கள் என்று சொல்றோம். ஒரு நகரத்துல 10 லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழைக்கு அங்க இடநெருக்கடி உருவாகும். ஆகவே இடநெருக்கடி உருவாகிக்க அங்க சேரிப்புறமும் உருவாகும். இடநெருக்கடி அதாவது ரொம்ப சனத்தொகை உருவாக அங்கே சேரி தானாக உருவாகும். நீங்கள் இந்த படத்தில் அவதானிக்கலாம். தூய குடிநீர் பிரச்சனை உருவாகும். இன்றைக்கு உலகளாவிய ரீதியில குடிநீருக்கு பிரச்சனை ஏற்படுகின்றது. ஆகவே குடிநீர் பிரச்சனை உருவாகும். இந்த சூழல் மாசடைதல், பல்வேறு தொழிற்சாலைகள் மற்றது விவசாயத்தோட சம்பந்தப்பட்ட எல்லாம் சூழல் மாசடைதல் பிரச்சனைகள் ஏற்படும். மற்றது வேலையின்மை அதாவது ஆக்கள் கூட வேலையின்மை குறைந்து கொண்டு போகின்றது. வேலை இல்லாத பிரச்சனைகள், அதால கீழுழைப்பு செய்கிற ஆக்கள் தொகை அதிகரித்து கொண்டு வரும். மற்றது குற்றச் செயல்கள் அதிகரிப்பு, அதாவது பாலியல் துஷ்பிரயோகங்கள், போதை வஸ்துக்கள், அதாவது களவுகள் என்று சொல்லி இவ்வாறானதுகளும் சனத்தொகை அதிகரிப்பதால் ஏற்படும் பிரச்சனைகளாக காணப்படுகின்றன. உலக சனத்தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக நாங்கள் இப்ப சொல்லலாம்
இயற்கை திடீர் மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் இயற்கை அனர்த்தம், கொள்ளை நோய் போன்றவற்றையும் நாங்கள் குறிப்பிடலாம். இப்போ அண்மையில் ஏற்பட்டிருக்கிற இந்த கொரோனா, முன்னைய காலத்தில் மலேரியா, இவ்வாறு பல்வேறுபட்ட நோய்கள் சில வேளைகளில் சனத்தொகை அதிகரிப்பினை குறைக்கலாம். இப்போ அண்மை காலங்களில் ஏற்பட்ட இந்த கொரோனா நோய் காரணமாக சனத்தொகை உலகளாவிய ரீதியில் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள். இன்னும் என்ன நிலைமைகளோ தெரியாது. அவ்வாறு சில மாற்றங்கள் ஏற்படலாம். 2050ஆம் ஆண்டின் உலக சனத்தொகையில் முதலிடம் பிடிக்கும் நாடு என எதிர்வு கூறப்படும் நாடு வந்து இந்தியா. இப்போ சீனா நிற்கின்றது. 2050 எதிர்வு கூறினம் வந்து சீனா முதலிடத்தை பிடிக்கும் என்று. உலக சனத்தொகை தினம் வந்து ஜூலை 11ஆம் தேதி கடந்து விட்டது. நன்றி பிள்ளைகள். கூப்பிடுங்க. டைம் இருக்கு. வினாவிட செய்தல் போட்டேன். உலக சனத்தொகை உங்களுக்கு இந்த பாடம் நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த உலக சனத்தொகையில சில வினாக்களும் விடைகளும் செய்துட்டு போவோம். உலகில் அதிகளவு சனத்தொகை என்ற நாடு சீனா. உலகில் அதிகளவு சனத்தொகை கொண்ட நாடு சீனா. உலகில் அதிகளவு சனத்தொகை கொண்ட கண்டம் ஆசியா. உலகில் மிக குறைந்தளவு சனத்தொகையை கொண்ட கண்டம் எது? ஆஸ்திரேலியா. நான் முன்னர் சொன்னது போல சனத்தொகை வெடிப்பு என்றால் என்ன? இறப்பு வீதம் குறைவடைந்து பிறப்பு வீதம் உயர்வாக இருத்தலாகும். இதனையே சனத்தொகை வெடிப்பு என அழைப்பர். சனத்தொகை பரம்பல் என்றால் என்ன? புவி மேற்பரப்பில் மனிதன் புவியியல் ரீதியாக பிறந்து வாழ்கின்ற முறையாகும். புவி பிறப்பில் மனிதன் புவியியல் ரீதியாக பரந்து வாழ்கின்ற முறையாகும். பரம்பி வாழ்கின்ற முறையாகும். ஆறாவது, சன அடர்த்தி என்றால் என்ன?
சன அடர்த்தி என்றால் என்ன? குறிப்பிட்ட நில அலகு ஒன்றில் வாழ்கின்ற சனத்தொகை சன அடர்த்தியாகும். குறிப்பிட்ட நில அலகு ஒன்றில் வாழ்கின்ற சனத்தொகை. சனத்தொகை 2 நிமிஷத்துக்கு முடிக்கட்டா? நேரம் கணக்கு. ஒரு நாட்டின் சனத்தொகை அடர்த்தியினை தீர்மானிக்கின்ற ஒரு நாட்டின் சனத்தொகை அடர்த்தி எவ்வாறு ஒரு நாட்டின் சனத்தொகை அடர்த்தியினை கணிக்க பயன்படும் முறை எவ்வாறு பார்ப்போம். சனத்தொகை அடர்த்தி சமன் சனத்தொகை அடர்த்தி சமன் சனத்தொகையின் கீழ் நிலத்தின் அளவு. வருவோம். உலகின் அதிகளவு சனத்தொகை கொண்ட நாடு சீனா. உலகின் அதிகளவு சனத்தொகை கொண்ட கண்டம் எது? ஆசியா. உலகின் மிக குறைந்தளவு சனத்தொகை கொண்ட கண்டம் எது? ஆஸ்திரேலியா. சனத்தொகை வெடிப்பு என்றால் என்ன? பிறப்பு வீதம் குறைவடைந்து பிறப்பு வீதம் உயர்வாக இருப்பதால் சனத்தொகை துரிதமாக அதிகரிப்பது. சனத்தொகை வெடிப்பண்டா இறப்பு வீதம் குறைவடைந்து பிறப்பு வீதம் உயர்வாக இருப்பது அந்த கட்டத்தில் சனத்தொகை துரிதமாக அதிகரிக்கும். இதனை சனத்தொகை வெடிப்பு என்பர். சனத்தொகை பரம்பல் என்றால் என்னென்றா புவி மேற்பரப்புள்ள மனிதன் புவியியல் ரீதியாக பரம்பி வாழ்கின்ற முறை. அப்ப புவி மேற்பரப்புள்ள மனிதன் பரம்பி வாழ்கின்ற முறை. சனத்தொகை அடர்த்தி என்றால் என்ன? இந்த சனத்தொகை அடர்த்தி எவ்வாறு கணிப்புறதுன்னு பார்ப்போம். சனத்தொகை அடர்த்தி சமன் சனத்தொகையின் கீழ் நிலத்தின் அளவு. நிலத்தின் அளவு. உலகில் சனத்தொகை அடர்த்தி கூடிய பிரதேசங்கள் 4 தருக. அதை நாங்கள் முதல் பார்த்திருக்கிறோம். கிழக்காசியா 4 பிரதேசங்களும், தெற்கு தென்கிழக்காசியா, மூன்றாவது மேற்கு ஐரோப்பா, நான்காவது ஐக்கிய அமெரிக்கான கிழக்கு கரையோரம். ஆவின் கிழக்கு கரையோரம். இவை 4மே உலகில் சனத்தொகை மிக அடர்த்தியாக செறிவாக காணப்படுகின்ற பிரதேசங்கள். இதை உலகப்படுத்தல நீங்க குறிக்கவும் பழக வேணும். ஆசிய வலயத்தை விட தற்போது உலகில் 2வது சனத்தொகை பிரதேசமாக மாற்றமடையும் வலயம் இது. இது ஐக்கிய அமெரிக்காவின் ஐக்கிய அமெரிக்காவின் வடகிழக்கு கரையோரம். கரையோரம். இது 2வது சனத்தொகை வலயமாக மாற்றமடைந்து கொண்டு வருகின்றது. உலகின் சனத்தொகை 5ஆக வாழும் பிரதேசங்கள் 3 தருக. நாங்கள் பார்த்த மாதிரி குளிர்பாலைவனங்கள், வெப்ப பாலைவனங்கள், மலை பிரதேசங்கள்,
மற்றது அயனமலைக்காட்டு பிரதேசங்கள். காட்டு பிரதேசங்கள் இவை சனத்தொகை 5 வாழும் பிரதேசங்களாகும். சனத்தொகையின் சமனற்ற பரம்பலில் செல்வாக்கு செலுத்தும் பௌதிக காரணிகள் 2 தருக என்றால், ஒன்று 11வது வினாவுக்கு ஒன்று காலநிலை, மற்றது பௌதிக தரைத்தோற்றம். பௌதிக தரைத்தோற்றம். சமனற்ற பரம்பல்ல செல்வாக்கு செலுத்தும் பௌதிக காரணிகள் 2 தருக. அதாவது சனத்தொகை 5 வாழும் மலைப்பிரதேசங்கள் 3 தருக. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 12வது 5 வாழும் மலைப்பிரதேசம் இமாலயம், அந்தீஸ், ரொக்கி. ஓகே. 2011 உலக சனத்தொகை அண்ணளவாக 11 உலக சனத்தொகை அண்ணளவாக தருக. அப்ப 2011 உலக சனத்தொகை வந்து 7 பில்லியன் அல்லது 7000 மில்லியன். 14வது வினா, 100 மில்லியனை விட அதிகமான மக்கள் தொகையினை கொண்ட நாடுகளின் எண்ணிக்கை யாது? அது 23 நாடுகள் காணப்படுகிறது. மனித இனத்தோற்றம் தொடக்கம் கிபி 1750 வரை சனத்தொகை வளர்ச்சி மிக மெதுவாக இடம்பெற்றமைக்கான காரணங்கள் 3 தருக. பிறப்பு வீதம் உயர்வு, இறப்பு வீதம் உயர்வு. நாங்கள் முதல் பார்த்த மாதிரி ஏன் மனித இனம் தோன்றத்திலிருந்து 1750 காலப்பகுதிகளே மெதுவாக சனத்தொகை இடம்பெற்றதுக்கான காரணம் பிறப்பு வீதமும் இறப்பு வீதம் உயர்வாக காணப்பட்டமை. 15வது கேள்வி. பிறப்பு வீதம் இறப்பு வீதம் உயர்வாக காணப்பட்டமை. Right. 16வது கேள்வி. 1750களின் பின் சனத்தொகை துரிதமாக அதிகரித்தமைக்கான காரணங்கள் 3 தருக. 750க்கு பிறகு சனத்தொகை ஏன் துரிதமாக அதிகரித்தது? பிறப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டமை, பிறப்பு வீதம் குறைவடைந்தமை, தொழில்நுட்ப விருத்தி. இறப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டமை. 750 பிறகு சனத்தொகையை அதிகரித்ததுக்கான காரணங்கள் இறப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டமை, பிறப்பு வீதம் குறைந்திருந்தமை, தொழில்நுட்ப விருத்தி, விஞ்ஞான தொழில்நுட்ப விருத்தி. இந்த காரணத்தால் தான் 750க்கு பின்னர் சனத்தொகை அதிகமாக காணப்பட்டிருக்கின்றது, துரிதமாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. சனத்தொகை செறிவாக காணப்படும் பிரதான நாடுகளின் பொதுவான இயல்பு. சனத்தொகை செறிவாக காணப்படும் நாடுகளின் பொதுவான இயல்பு நான் முதல் சொன்னது போல கரையோரங்களை அண்மைத்து காணப்படுதல். இயல்பென்றால் கரையோரங்களை அண்மித்து காணப்படுதல். பதினெட்டாவது கேள்வி. ஆப்பிரிக்க கண்டத்தில் சனத்தொகை அதிகம் கொண்ட நதி பள்ளத்தாக்கு எது? அப்ப ஆப்பிரிக்காவில் நாங்கள் முதல் பார்த்த நாங்கள் சனத்தொகை அதிகம் கொண்ட நதி பள்ளத்தாக்கு வந்து நைல் நதி. 19வது வினா. தென் அமெரிக்க கண்டத்தில் உள்ள சனத்தொகை 5 பிரதேசங்களை ஒன்று தருக. தென் அமெரிக்காவில் சனத்தொகை 5 இருக்கிற பிரதேசம் நாங்கள் பார்த்து நாங்கள் பிரேசிலில் இருந்து
அப்படியே அமேசன் பள்ளத்தாக்கு வரையான அந்த பகுதி அமேசன் பள்ளத்தாக்கு. இருபதாவது வினா, ஐக்கிய அமெரிக்காவில் 2ஆம் நிலை சனத்தொகை மையமாக காணப்படும் இடம் ஒன்றை குறிப்பிடுக. அங்க நாங்கள் முதல் சொன்ன மாதிரி 4 இடங்கள் பார்த்த நாங்கள். வட அமெரிக்காவின் கிழக்கு மேற்கு கரையோர வலயம். வட அமெரிக்காவின் கிழக்கு மேற்கு கரையோர வலயம். மேற்கு கரையோர வலயம். கரையோர வலயம். இதே மாதிரி பகுதி 2 வினாக்கள் கிடைக்கும் பொழுது பகுதி 2 உலக சனத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி 2 வினாக்களை நீங்கள் எடுத்து பயிற்சிகள் செய்து பாருங்கள். அப்போ சனத்தொகையில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வராது. பரீட்சைக்கு மிக இலகுவாக நீங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி பிள்ளைகள்.